வலைதளங்களில் கிளுகிளுப்பாக பேசிய அழகிகள். ரூபாய் 9 கோடியை பறிகொடுத்த 80 வயது முதியவர். மும்பையைச் சேர்ந்த 80 வயது முதியவர் தனியாக வசித்து வருகிறார். அவரது மகன் வெளிநாட்டில் மனைவியுடன் வசித்து வருகிறார். சமீபத்தில் முதியவர் மகனை தொடர்பு கொண்டு ரூபாய் 5 லட்சம் பணம் கேட்டுள்ளார். தந்தை வங்கிக் கணக்கில் ரூபாய் 9 கோடி இருந்த நிலையில் தன்னிடம் ஏன் பணம் கேட்கிறார் என்ற சந்தேகம் மகனுக்கு ஏற்பட்டுள்ளது. எனவே அவர் தந்தையின் வங்கிக் கணக்கு விவரங்களை ஆய்வு செய்திருக்கிறார். அப்போது தந்தை ரூபாய் 8.75 கோடிக்கு மேல் பணத்தை பல்வேறு வங்கிக் கணக்குகளுக்கு அனுப்பியிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளார். இதையடுத்து தந்தையிடம் விசாரித்த போது தன்னிடம் 4 பெண்கள் பணத்தை பறித்துக் கொண்ட சோக கதையை விவரித்திருக்கிறார். இதுகுறித்து மகன் மும்பை சைபர் கிரைம் பிரிவு போலீசில் புகார் அளித்துள்ளார். போலீசார் மோசடி குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரித்தனர். அதில் 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முகநூலில் முதியவர் உலாவியுள்ளார். அப்போது சார்வி என்ற பெண்ணுக்கு நட்பு கோரிக்கை வைத்துள்ளார். முதியவரின் நட்பு கோரிக்கையை ஏற்ற சார்வி தான் கணவரை பிரிந்து தனியாக வாழ்ந்து வருவதாக முதியவரிடம் கூறியுள்ளார். மேலும் அந்த பெண் முதியவரை திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறியுள்ளார். இதை நம்பிய முதியவர் அவருக்கு லட்சமாக பணத்தை அனுப்பியுள்ளார். திடீரென சார்வி முதியவரிடம் பேசுவதை நிறுத்தியிருக்கிறார். அதன் பிறகு சார்வியின் தோழி என கூறி முதியவருடன் கவிதா என்ற பெண் பேசத் தொடங்கியிருக்கிறார். அவர் முதியவரிடம் ஆபாச வார்த்தைகளை அள்ளிவிட்டு பேசியுள்ளார். முதியவரிடம் ஆபாசமாக பேசியதை செல்போனில் பதிவு செய்து வைத்திருப்பதாகவும் இது பற்றி வெளியே சொல்லிவிடுவதாகவும் மிரட்டி அவரும் பணம் பறித்துள்ளார். அதன் பிறகு சார்வியின் தங்கை என கூறி தினாஸ் என்ற பெயரில் பெண் ஒருவர் முதியவரிடம் பேசியுள்ளார். அவர் சார்வி நோய் பாதித்து உயிரிழந்து விட்டதாகவும் ஆஸ்பத்திரி கட்டணம் செலுத்த வேண்டும் என கூறி முதியவரிடம் பணம் பறித்துள்ளார். அதன் பிறகு அவரும் திருமணம் செய்வதாக கூறி முதியவரிடம் மீண்டும் பணத்தை கறந்தது தெரியவந்தது. இதன் பிறகு ஜாஸ்மின் என்ற பெயரில் இன்னொரு பெண் முதியவரை தொடர்பு கொண்டுள்ளார். அவரும் இதே பாணியில் முதியவரிடம் பணத்தை பறித்திருக்கிறார். இதில் விசித்திரம் என்னவென்றால் முதியவர் எந்த பெண்ணையும் நேரில் பார்க்கவில்லை. வலைதளத்தில் பழகிய அவர்களிடம் ஆன்லைன் மூலமே சுமார் ரூபாய் 9 கோடியை அனுப்பி வைத்துள்ளார். 21 மாத காலமாக இந்த மோசடி அரங்கேறியுள்ளது. ஆனால் முதியவர் தான் மோசம் போனதாக கடைசி வரை உணரவில்லை என்பதுதான் பரிதாபம். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். முதியவரிடம் பணத்தை கறந்தது வெவ்வேறு பெண்களா அல்லது ஒரே பெண் தான் வெவ்வேறு பெயர்களில் இந்த மோசடியில் ஈடுபட்டாரா? இதன் பின்னணியில் கும்பல் உள்ளதா என்பது தொடர்பாக விசாரித்து வருகின்றனர். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.